Now ready for our alfam fish. பக்ரைனில் லுல்லு குதியாவுக்கு போயிட்டு டே ஸ்டோரில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கின்னு அப்படியே பக்கத்தில் பார்த்தா மீட் செக்ஷன் இருந்து அங்கே இந்தியன் மீட்டு, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லா மீட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்தால் ட்ரை ஃபிஷ்ஷு அப்படியே ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் போர்ஷன் வைஸாக இருந்தது. சால்மனு, பிக்கிள் ஃபிஷ்ஷு எல்லாமே இருந்தது. அப்படியே பார்த்துட்டு சரி நம்ம ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு தானே வாங்க வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ஃபிஷ்ஷு பார்த்தா எந்த ஃபிஷ்ஷை வாங்கினே தெரில. ஒரு வழியாக ஒரு முடிவு பண்ணி ஒரு ஃபார் ஃபிஷ்ஷை வாங்க வந்தோம். லோக்கல் பாறை அது, அமான் ஃபிஷ்ஷுன்னு. அந்த ஃபிஷ்ஷை ஒன்று வாங்கிட்டு மார்னிங் வாங்கின ஃபிஷ்ஷை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அல்ஃபாம் ஸ்டைலில். அப்படியே பட்டர்ஃப்ளைட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மசாலா போட போகிறோம். ரொம்ப அத்தன்டிக் அல்ஃபாம் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் இருந்த போல் சில்லி பவுட்ரு, ஜிஞ்சர் கார்லிக், சில்லி, ஜீரா பவுட்ரு, சால்ட்டு, பெப்பரு, கொஞ்சம் தனியா பவுட்ரு, லெமன் பிழிஞ்சிக்கணும். நல்லா லைட்டாக ஆயில் போட்டு நல்லா ஒரு மிக்சர் ஆட்டம் ரெடி பண்ணிவிட்டு இன்னும் ரெடி ஒரு மிக்சர் லைட்டாக எடுத்துகிட்டு கையில் ஸ்பைஸியாக அப்ளை பண்ண நமக்கு ஃபிஷ்ஷு பையனுக்கு வேறு மாதிரி இருக்கும். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணாச்சு மசாலா, வேறு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை அவனை டிஸ்டர்ப் பண்ண வச்சுட்டு நம்ம சார்கோலில் கிரில் பண்ண பதில்ல ஓவனில் ரெடி பண்ண பண்ணுறோம். வேறு மாதிரி ரெடி ஆகிடுச்சு நம்ம அல்ஃபாம் ஃபிஷ். ஓவனில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ குக்கில் போட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம அல்ஃபாம் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. நான் ரெடி ஃபார் அவர் அல்ஃபாமா ஃபிஷ். சார்கோல் இல்லாமல் நல்லா ஓவனில் சூப்பராக குக் பண்ணி எடுத்துருக்கோம். செம்மையாக இருக்குது. நீங்கள் நாக் அவுட் பண்ண வேண்டாம்.